இன்னைக்கு வியாழக்கிழமை சிறுகடிக்க ஆசை சீரியல என்ன அப்டேட் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாதனால அவங்க வந்து ஹால்லையும் வந்து படுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மீனா, விஜயா, ரோகிணி இவங்க 3 பேரும் ஒரு ரூம்லையும், இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா மனோஜ், முத்து, அண்ணாமலை இவங்க 3 பேரும் ஒரு ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ரூமை வந்து டிவைட் பண்ணி 2 பேரும் வந்து தனித்தனியாக வந்து 3 பேராக வந்து படுத்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயா என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்கு வந்து வராங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுக்குள்ளே வந்துட்டியா படுத்துக்கிறதுக்கு, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், ஏன்னாலாம் கழுவிட்டியா அப்படின்ற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டா அத்தை அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து மீனா என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட்டை போட்டு படுக்கிறாங்க. அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக வராங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ரோகிணி இவ்வளோ ஸ்லோவாக வர, நீ சீக்கிரமாக வர மாட்டியா, நான் வந்து பெட்டை எவ்வளோ நேரமாக வந்து பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே ஏன் அத்தை யார் வந்து படுத்துக்க போகிறாங்க, இதுன்னு சின்ன பிள்ளைத்தனமாக வந்து சில்லியாக பிஹேவ் பண்ணுறீங்க, யார் வந்து படுத்துக்க போகிறா பெட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பட்டிக்காடு வந்து கீழே வந்து படுத்துட்டு இருக்குது, அது வந்து மேலே ஏறி படுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி ஒரு மாதிரி வந்து குறையா பேசுகிறாங்க. ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அத்தை கொஞ்சம் மனோஜ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனால தான் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா படுக்கிறாங்க. சரி சரி படுத்து தூங்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை நானும் வந்து காலைல ஒரு கிளைண்ட் வந்து முக்கியம் சீக்கிரமாக போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து படுத்தோடனே என்ன பண்ணா ரொம்பவே வந்து அதிகமாக வந்து கொரட்டை விடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணி வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் முத்து வந்து என்ன பண்ணாருன்னா கீழே வந்து படுக்கிறாரு. அதுக்கு வந்து மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா 3 பேர் எப்படி இந்த பெட்டில் படுக்க முடியும், ரொம்ப இடம் பத்தாதுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் வந்து நான் ஒன்றும் உங்க கூட வந்து படுக்க மாட்டேன்னா, நான் கீழே படுத்துக்கிறேன், எனக்கு கீழே படுத்து தான் பழக்கன்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி நீ எக்கடாச்சும் பாடு, எனக்கு வந்து இங்கே மேலே டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் மட்டும் மேலே படுத்துக்கிறோம் அப்படின்னு முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிறாரா சரிடா சரி தூங்குங்க அப்படி சொன்ன உடனே முத்து நான் சொல்கிறேன்னா அப்பா நீ அந்த காலத்துலலாம் வந்து கதெல்லாம் சொல்லுவல, அது மாதிரி ஏதாச்சும் கதெல்லாம் சொல்லுப்பா நான் கேட்குறேன் சொன்ன உடனே எனக்கு என்னடா இப்போ கதை தெரியும், எனக்கு எல்லா கதையும் மறந்து போச்சுடா தூங்குடா அப்படி சொன்ன உடனே சரிப்பா உனக்கு கதை தெரியல என்ன, நான் கதை சொல்கிறேன், நான் சொல்கிற கதையை நீ கேளுப்பான்னு சொல்கிறாங்க. முத்து உடனே என்ன பண்ணுறாருன்னா மனோஜை மீன் பண்ணி ஒரு கதையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா வந்து ஒரு வடை சொல்லிச்சான். அந்த வடையோடைய மதிப்பு என்ன தெரியுமா, 27 லட்சமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காக்காவோட வடையை வந்து ஒருத்தவங்க தூக்கின்னு போயிட்டாங்களாம். சரிடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. ஆமாண்டா காக்கா கேள்றான்னு சொன்னேன். இது காக்கா வந்துட்டேன். ஆமாண்டா அந்த காக்காவே நீ தான்டா அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் அந்த காக்கா அந்த வடையை வந்து எங்கே தூக்கின்னு போச்சுன்னா கனடாவுக்கு தூக்கின்னு போயிடுச்சான் அப்படின்னு என்ன பண்ணுறாருனா முத்து வந்து எல்லாத்தையுமே வந்து மனோஜை மீன் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காரு. மனோஜ் என்ன பண்ணுறாருனா அப்பா தேவையில்லாத இவன் வந்து என்னை வம்புக்கு எழுக்கிறான், கம்முன்னு வந்து தூங்க சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏன்டா அவனை நீ தேவையில்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற, கம்முன்னு தூங்குடான்னு சொன்ன உடனே அது எப்படி தூங்க முடியும், 27 லட்சம் சும்மா வரும், அது தூக்கின்னு போன காக்காக்கு எவ்வளோ பெரிய இது இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுறாருனா தாய்த்தி வந்து பேசு. திரும்ப என்ன பண்ணுறாருனா முத்து என்ன பண்ணுறா இன்னொரு கதையும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இனிமேல் ஏதாச்சும் கதைன்னு சொல்லி நீ ஆரம்பிச்சுனா அவ்வளோதான், நான் நடக்கிறதே வேற, எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன், நான் தான் வந்து ஹோம் அப்ளையன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உன்னுடைய பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன், எதுக்கு இது மாதிரிலாம் தூங்க கூட விடாமல் நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து என்ன பண்ணா ஒரு வழியாக வந்து திட்டிக்கிட்டே ஏதோ வந்து முத்து வந்து சமாதானப்படுத்திட்டு தூங்குறாரு. அந்த டைமில் பார்த்தா கரெக்டாக வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறாருனா ரொம்ப வந்து கொரட்டை வர்றாரு. இன்னும் இது கொரட்டை விடுறாரு, தூங்க கூட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனோஜ் என்ன பண்ணி டிஸ்டர்ப் ஆகி பாயத்திலக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அண்ணாமலையே மிஞ்சிடுவாங்க போல, அவங்க கொரட்டை விடுறதில்ல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து கொரட்டை விடுறாங்க. டக்குன்னு ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இது இந்த டைமில் யார் மோட்டர் ஆன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுந்து ஒரு பக்கம் வந்து திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஐயோ என்ன இது மோட்டர் சவுண்டு இங்கே பெட்ஷீட்குள்ளேருந்து வருதுன்னு சொல்லிட்டு விஜயா திரும்பி பார்த்தா விஜயா வந்து பயங்கரமாக வந்து கொரட்டை சவுண்டு விட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து எதோ ட்ரை பண்ணுறாங்க. தலையில் வந்து பெட்ஷீட்டை போட்டு மூடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தா விஜயாவுடைய கொரட்டை சவுண்டு வந்து கொஞ்சம் கூட வந்து குறையிற மாதிரி தெரியல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்ட்டின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவங்க எழுந்துருக்க மாதிரி தெரியல. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா தலைக்காணி வச்சாச்சு அமைக்கணும்னு சொல்லி தலைக்காணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸ் கிட்ட போகிறாங்க. அவங்க தலைக்காணியோட சேர்த்து ரோகிணி என்ன பண்ணாங்கன்னா கீழே தள்ளி விட்டுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணி இந்த பிளேஸ் நம்ம பெட்ஷீட்டை மூஞ்சில் போயிட்டு போய்த்திட்டு படுத்து தூங்க வேண்டியதான், தூங்காமல் இருந்தால் நாளைக்கு எப்படி ஆஃபீஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஷீட்டு பாயத்திலக்கணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெளில போகலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனாவுடைய ஃபேஸை பார்க்குறாங்க. மீனா வந்து நல்லாவே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபீவர்னால என்ன பண்ணாங்க டேப்லெட் போட்டுட்டு நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து எந்த சவுண்டுமே வந்து தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி மனோஜ் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. மனோஜ் கிட்ட போயிட்டு என்ன மனோஜ்னா இங்கே வந்துருக்குன்னு கேட்டோன்னே அங்கே வந்து முத்துவோடைய தொலை தாங்க முடியல, ரொம்பவே வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான், தூங்கவே விட மாட்டேங்கிறான், ஏதாச்சும் வந்து கதை சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன வந்துட்டு சொல்லிக்கிறோடனே உங்கள் அம்மா கொட்டை விடுது என்னால் தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தூங்கவே முடியலன்னு சொன்ன உடனே சரி வீடு நம்மளுக்கு இந்த ஹால் தான் போகல அப்படின்ற மாதிரி மனோஜும் ரோகிணியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா யோசிச்சுட்டே வந்து என்ன பண்ண 2 பேரும் வந்து படுத்து தூங்குறாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா
மீனா வந்து ரொம்ப வந்து லேட்டாக எழுந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜய் என்ன பண்ண பயமா வந்து டென்ஷன் ஆகி, இதுனா இது நீமானு தூங்கிட்டு இருக்க, இதுனா டைமு எப்போ வந்து நீ சமையல் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை அத்தை என்னால் வந்து முடியல, உடம்புக்கு முடியல, அதனால தான் நான் தூங்கிட்டேன்னு சொன்ன உடனே, உன்னதான் ரூம் வந்து உனக்கு கொடுத்தாலும் அப்படியே ரூம்லேயே வந்து செட்டில் ஆகலாம்னு சொல்லி பிளான் போட்டேன். நைட்டு தூங்கும் போதெல்லாம் உனக்கு ஃபீவர் வரலையா, இப்போ தான் வந்து உனக்கு ஜுரம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. என்ன அத்தை நைட்டு டேப்லெட் போட்டு படுத்தேன், ஆனாலும் வந்து ஜுரம் சரியாகல, ரொம்ப வந்து என்னால் முடியலன்னு சொல்லி சொன்ன உடனே, அதெல்லாம் வந்து நீ கதெல்லாம் விட்டுட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் போய் சமையல் செய்யுன்னு சொன்னோடனே, என்னால் எப்படி அதை செய்ய முடியும், நான் தான் முடியலன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொன்னோடனே, நீ வந்து எல்லாரும் சாப்பாடு செய்யலாம், எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்க, எல்லாரும் பட்னியாக போக சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு, வாக்கிங் போயிட்டு வராரு. அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, என்ன எதுக்காக வந்து சண்டை போட்டு கேட்ட உடனே, இன்னும் சமைக்காம இது மாதிரி இப்போ தான் வந்து இருந்தே வரா ரூம் விட்டுன்னு சொன்ன உடனே, அப்படின்னா எல்லாரும் வந்து எப்படி சாப்பிட்டுட்டு போகிறது, எல்லாரும் வேலைக்கு போகிறது, இவ்வளோ மாரி வந்து வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கான்னு கேட்டோன்னே, அவள் வந்து உடம்பு முடிஞ்சிருந்தா இந்நேரம் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டுப்பான்னு உனக்கே தெரியாதா, அவளால் முடியலன்னு தானே சொல்கிறேன், எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரா, விஜய் வந்து திட்டின்னு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முத்து என்ன பண்ணானா உள்ளேருந்து கரண்டியோட வந்து வெளில வராரு. என்னடா கையில் கரண்டி வச்சுன்னு கேட்டோன்னே, மீனா உடம்பு சரியில்லப்பா அதான்ப்பா கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே, அப்போ இவங்க மட்டும் வந்து வயிறு நிறைய நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கணும், மீதி இருக்குங்க எல்லாரும் வந்து பட்னியாக இருக்கணுமா, எல்லாரும் இன்னைக்கு பட்னி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி, மனோஜ், இன்னொரு பக்கம் ரவி, ஸ்ருதி எல்லாருமே வந்து ரூம்லேருந்து வராங்க. வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, இன்னும் எல்லாரும் நின்றுருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் சாப்பாடு இதுமாதிரி ரெடி ஆகலை, இன்னைக்கு எல்லாரும் பட்னி தான், இவ வந்து இப்போ தான் தூங்கி இருந்தால் வரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது, அவங்க அம்மா வீட்டுக்கு ஏதாச்சும் செய்யுது, அந்த டைம்லாம் வந்து உடம்பு முடியும் நல்லா இருப்பா. இப்போ காலையில் வந்து சாப்பாடு செய்கிற டைமில் தான் வந்து இவளுக்கு உடம்பு முடியாமல் போவோம், நல்லா நாடகம் நடிக்கிறா, பத்தாதுக்கு அவன் புருஷனையும் வந்து நல்லா வந்து மயக்கி வச்சிருக்கிறா, உடம்பு சரியில்லாத மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்துன சொல்கிறான்னா, எங்களாலாம் வந்து செய்ய முடியாது, இனிமேல் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க செஞ்சுக்க வேண்டியதான், அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னாலாம் வந்து செய்ய முடியாது, என்னால் எப்படி செய்ய முடியும், அதனால தான் நான் வந்து எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு செஃபியை வந்து நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளில போயிட்டு ரவியோடைய ரெஸ்டாரண்ட்லேயே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி இருக்கால, ரோகிணி போய் சமைக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு பெரிய ஒரு கிளைண்ட்டை நான் வந்து மீட் பண்ண போகிறோம், அதனால சீக்கிரமாக போனோம், வா மனோஜ் நம்ம வெளில போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணால் டக்குனு வந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு வந்து சாப்பாடு கூட செய்ய முடியாமல் இது மாதிரி ஏமாத்திட்டு இருந்தா, அப்போ வந்து என் மனைவி மட்டும் நான் இதுவா அப்படின்ற மாதிரி முத்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வந்து மீனாக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்ட் தான், இனிமேல் வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க சமைச்சிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாலாம் முடியாதுங்க, எப்படி நான் ஆளுக்கு சமைச்சிட்டு இருக்கணுமா, எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க தானே, 4 பேரை பட்னியாக போட்ட உனக்கு இப்போ சந்தோஷமா, இவங்களை 4 பேரையும் பட்னியாக போட்ட ஒரு மன ஒருத்தல உனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா, நல்லா வந்து நல்லா தானே இருக்க மாடு மாதிரி, அப்புறம் என்ன உனக்கு சாப்பாடு செஞ்சா என்ன, சாப்பாடு கூட செய்ய முடியாத அளவுக்கு அப்படின்னா நீ வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறது தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ரூம் கிச்சனில் போயிட்டு எல்லாம் ஏனத்தெல்லாம் வந்து தொலைகிட்டு பாத்திரத்தெல்லாம் தொலைகிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. அந்த டைமில் முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ண சொல்லிட உடனே, இல்லைங்க அதிகம் மாமாக்காச்சும் சமையல் செய்யலாம்னு சொல்லி செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரி இரு உனக்கு காய்ச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு. ரொம்ப இப்போவும் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக ஃபீவர் இருக்குது. இதை பார்த்த உடனே, வா இப்பயாச்சும் வா, நைட்டே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்பயாச்சும் வா நம்ம போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு வரலாம்னு சொல்லி சொன்னோடனே, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும்னு சொல்லி சொன்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் சரியாகாது, நீ ஃபஸ்ட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு வச்சுட்டு வரேன்னு சொன்ன உடனே, இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம், இதுக்கப்புறம் நீ வந்து மாமாவுக்கு மட்டும் அப்பாவுக்கு மட்டும் சமையலாம் செய்ய, அம்மாவுக்கு யாருக்குமே வந்து நீ சமையலாம் செய்ய வேணாம், எதுவும் நீ கஷ்டப்பட வேணாம், வேலை செஞ்சு தான் உன் உடம்பு நீ பார்க்காம உன் உடம்பு நீயே கெடுத்துக்கிற, எல்லாரும் எவ்வளோ இதாக இருக்காங்க, நீ மட்டும் இது மாதிரி இந்த அளவுக்கு வந்து நல்லவளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணாரு, மீனா கிட்ட சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, ரோகிணியோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு டுமாரோ ப்ரோமோ வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரஷுக்கு வந்து கண்ணில் அடிபட்டிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே நீ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரி ரோகிணியோடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எப்படிமா இப்போ வர முடியும், கூட வந்து மனோஜ் வேறு இருக்காரு, நான் வந்து இங்கே ஹோம் அப்ளைன்ஸில் இருக்கேன், எப்படி நான் வர முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லை நீ எப்படியாச்சும் வந்தே ஆகணும், நான் மட்டும் இங்கே என்ன பண்ண முடியும், எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒருமே தெரியல, எதுவுமே இது சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறாங்க. சரி நான் எப்படியாச்சும் வந்து மனோஜை வந்து ஏமாற்றிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, கிருஷிக்கு தேவையான ஏதாவது திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரோகிணி என்ன பண்ணி என்ட்ரி ஆகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு முத்து என்ன பண்ணுறா, மீனா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வராது. இதை பார்த்தோன்னே ரோகிணி வந்து ரொம்ப ஷாக் ஆகி போய் அப்படியே வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எப்படியே வந்து ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பையனை போய் பார்க்காம என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரஷை வந்து பார்த்துட்டு அவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவனுக்கு வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி நாளைக்கு தான் வந்து கண்ணில் இருக்க கட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோகிணியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லி வந்து இவங்க சொல்லி ஃபீல் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முத்து வந்து வீட்டுக்கு கூட்டு வர கிருஷ்ண அங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோட்டில் போகிற திருநாயெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து வச்சுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ரோகிணிக்கு வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் வந்து இவங்களை எங்கே வந்து படுக்க வைக்கிறதுன்னு சொன்ன உடனே ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே படுக்க வச்சுக்கிறேன் அத்தன்னு சொன்ன உடனே ரோகிணி இது மாதிரிலாம் பேசுறதை பார்த்தோன்னே விஜய்க்கே வந்து ரொம்ப டவுட் வருது.
என்ன இது இந்த அளவுக்கு வந்து ரோகிணி வந்து இதுவாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கும் வந்து ஒரு மாதிரி டவுட் வருது. இது நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரோகிணி வந்து இப்பயாச்சும் எல்லார்கிட்டையும் வந்து மாட்டுவாங்களா, உண்மை வந்து தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ரோகிணி வந்து மாட்ட விடாமல் தப்பிக்க தான் வைப்பார். இதில் நடுவில் இதுதானே நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துன்னு வரோம். எல்லா தப்புலையுமே வந்து ரோகிணி வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் வந்து மாட்டுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டைரக்டர் சார் ஒரு சால்வாக ஒரு என்ன பண்ணுறாருன்னா சுமூகமாக வந்து என்ன அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இது பண்ணாமல் எல்லாரும் முன்னாடி வந்து மறைச்சி அதை வந்து ஒரு ரோகிணி வந்து தப்பிச்சு போகிற மாதிரி தான் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்டேட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் வந்து ரோகிணி மாட்டுவாங்களா இல்லை இந்த டைமும் வந்து அவங்க தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. உடனே வந்து ரோகிணி இந்த மாதிரிலாம் வந்து பெட்டில் வந்து நான் படுத்து வச்சுக்கிறேன் இவங்க 2 பேரும் சொன்ன உடனே விஜய் என்ன பண்ணணும் கூட்டின்னு போயிட்டு ரோகிணிக்கிட்டேயே இதுங்களை எப்படியாச்சும் வந்து வீட்டை விட தேர்த்திடணும், இவன் இஷ்டத்துக்கு வந்து தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இங்கே படுக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கே இடம் இல்லை, இதில் வந்து ரோட்டில் போகிற நாயெல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு படுக்கிறதுக்கு இடம் விட்டு சொல்லிட்டு இருக்கிறான், இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லி விஜய் என்ன பண்ணாலும் ரோகிணிகிட்டே கேட்குறாங்க. ரோகிணிக்கு வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட் நம்ம வெளியிட்டிருக்காங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.